அனைவருக்கும் வணக்கம். ஸ்ரீ கோதாஸ்துதியில் 16வது ஸ்லோகம். த்வன்மௌலி தாமனி விபோகோ ஷிரசா கிரஹீதே ஸ்வச்சந்த கல்பித சபீதி ரசப்பிரமோதாக மஞ்சுஸ்வனா மதுலிஹோ விததுஹு ஸ்வயம் தே ஸ்வாயம்வரம் கமபி மங்கள தூரிய கோஷம். பத அர்த்தத்தை பார்ப்போம். விபோகோ பிரபுவான உன் நாயகனுடைய ஷிரசா திருமுடியால் கிரஹீதே ஏற்றுக்கொள்ளப்பட்ட த்வத் மௌலி தாமனி உனது திருமுடி மாலையில் ஸ்வச்சந்த தம் விருப்பத்தின்படி கல்பித்த கொல்லப்பட்ட சபீதி ரச ஒன்று கூடி பருகும் சுவையால் பிரமோதாகா மகிழ்ச்சியுடையனவாய் மஞ்சுஸ்வனக இனிய ஒலியை உடையனவான மதுலிகக வண்டுகள் தே உனக்கு ஸ்வாயம்வரம் ஸ்வயம்வரத்துக்கேற்ப கம் அப்பி விசித்திரமான மங்கள தூரிய கோஷம் மங்கள வாத்தியங்களின் ஒலியை ஸ்வயம் தாமாக விததுகு செய்தன என்று சொல்கிறார். இந்த ஸ்லோகத்தில் ஆண்டாள் ஸ்வயம்வரத்துக்கு வண்டுகள் மங்களவாத்தியம் ஒலித்தல் என்பது பற்றி விளக்கமளிக்கிறார். முதல் பாசுரத்தில் 15வது பாசுரத்தில் கோதே நீ சூடிக்களைந்து கொடுத்த மாலையையோ தன் சர்வேஸ்வரத்தன்மையை காட்டும் முக்கிய சின்னமாகிய கிரீடத்தின் மேல் அணிகிறான் உன் நாயகன். அதனால் அம்மாலையினும் வனமாலை தாழ்வடைந்து விடுகின்றது. மேலும் கிரீடம் உயரமான இடத்தில் இருப்பதால் அந்த கீழிடமாகிய திருமார்பில் உள்ள வனமாலை அதனிலும் இடத்தால் தாழ்ந்து இருப்பது இயற்கைதானே என்று விளக்கமளித்திருக்கிறார். அதாவது வனமாலை தலைமையில் சூடி இருக்கிறதுனால இந்த வைஜெயந்தி அனைவருக்கும் வணக்கம். ஸ்ரீ கோதாஸ்துதியில் 16வது ஸ்லோகம். த்வன்மௌலி தாமனி விபோகோ ஷிரசா கிரஹீதே ஸ்வச்சந்த கல்பித சபீதி ரசப்பிரமோதாக மஞ்சுஸ்வனா மதுலிஹோ விததுஹு ஸ்வயம் தே ஸ்வாயம்வரம் கமபி மங்கள தூரிய கோஷம். பத அர்த்தம். விபோகோ பிரபுவான உன் நாயகனுடைய ஷிரசா திருமுடியால் கிரஹீதே ஏற்றுக்கொள்ளப்பட்ட த்வத் மௌலி தாமனி உனது திருமுடி மாலையில் ஸ்வச்சந்த தம் விருப்பத்தின்படி கல்பித கொள்ளப்பட்ட சபீதி ரச ஒன்று கூடி பருகும் சுவையால் பிரமோதாக மகிழ்ச்சியுடையனவாய் மஞ்சுஸ்வனாக இனிய ஒலியை உடையனவான மதுலிகக வண்டுகள் தே உனக்கு ஸ்வயம்வரம் ஸ்வயம்வரத்துக்கேற்ப கம் அப்பி விசித்திரமான மங்கள தூரிய கோஷம் மங்களவாத்தியங்களின் ஒலியை ஸ்வயம் தாமாக விததுகு செய்தன. இந்த ஸ்லோகத்தில் ஆண்டாள் ஸ்வயம்வரத்துக்கு வண்டுகள் மங்களவாத்தியம் ஒலித்தல் என்பது பற்றி வர்ணிக்கிறார். போன ஸ்லோகத்தில் 15வது ஸ்லோகத்தில் கோதே நீ சூடிக்களைந்த மாலையையோ தன் சர்வேஸ்வரத்தன்மையை காட்டும் விதமாக கிரீடத்தில் வைத்து கொண்டான். அதுபோல உன் நாயகன் அம்மாலையினும் வனமாலை தாழ்ந்தடைந்து விழுகின்றதே. மேலும் கிரீடம் உயரமான இடத்தில் இருப்பதால் இயற்கையாகவே மார்பில் உள்ள வனமாலை தாழ்ந்த இடத்தில் இருக்கிறது என்று சூச்சகமாக சொல்கிறார். வனமாலை உள்ள ஏற்றத்தை பற்றி சொல்கிறார். இந்த ஸ்லோகத்தில் கோதை பிராட்டியே தேசிகன் சொல்கிறார். கோதை பிராட்டியே உன் திருமுடியில் சூடிக்களைந்த மாலையை உன் நாயகன் மிக்க ஆர்வத்துடன் ஏற்று தன் திருமுடியில் சூடிக்கொள்கின்றான். அம்மாலையில் வண்டுகள் புகுந்து ஒன்று கூடி தம் இஷ்டப்படி அதிலுள்ள தேனை பருகின்றன. அதனால் அவற்றுக்கு மகிழ்ச்சி பொங்கி மிக இனிமையாக ரீங்காரத்துடன் பாடுகின்றன என்கிறார். அந்த ஒலி உனது சுயம்பரத்துக்காக வண்டுகள் தாமாகவே செய்த பல்வகை மங்கள வாத்தியங்களின் முழக்கமாக அமைந்தது என்கிறார். அதாவது மங்களவாத்தியங்களின் முழக்கமாக இருக்காம் அந்த ரீங்காரம், வண்டுகளின் ரீங்காரம், இனிய ரீங்காரம். அந்த மாலையில் உள்ள தேனை சாப்பிட்டு விட்டு ரீங்காரம் செய்கின்றன என்று சொல்கிறார். இப்போ அதிகமாக தேன் உண்டால் மயக்கம் ஏற்படும். ஏதாவது உளறுவார்கள், சிரிப்பார்கள், ஆடுவார்கள், பாடுவார்கள் என்கிறார் ஸ்ரீ வால்மீகி முனிவர் ஸ்ரீமத் ராமாயணத்தில். அனுமன் மகேந்திர பர்வதத்துக்கு திரும்பி வந்து கண்டேன் சீதை என்று கூறியதும் இந்த ததிமுகன் என்கிற வானரத்தின் காவலில் இருந்த மதுவனத்தை மற்ற வானரங்கள் துவம்சம் செய்தன. அங்கு இருக்கும் தேனடைகளிலிருந்து தேனை பருகியதும் காயந்தி கேச்சித், பிரகசந்தி கேச்சித், நிருத்யந்தி கேச்சித், பிரணமந்தி கேச்சித், பதந்தி கேச்சித், பிரச்சாரந்தி கேச்சித் என்று 4 ஸ்லோகங்களில் ஹாஸ்யரசமாக அவைகள் என்னென்ன செய்தன என்று வர்ணிக்கின்றார். அதாவது காயந்தி கேச்சித் சில வானரங்கள் பாடுகின்றன, பிரகசந்தி கேச்சித்
சில வானரங்கள் கெக்கலிட்டு சிரிக்கின்றன. நிருத்யந்தி கேச்சித், சில வானரங்கள் நடனமாடுகின்றன. பிரணமந்தி கேச்சித், சில வானரங்கள் கீழே விழுந்து வணக்கம் செய்கின்றன. பதந்தி கேச்சித், சில வானரங்கள் மரத்தின் மேல் ஏறி கீழே குதித்து திரும்பவும் மரத்தின் மேல் ஏறி கீழே குதிக்கின்றன. பிரச்சரந்தி கேச்சித், இங்கும் அங்கும் ஓடி சந்தோஷப்பட்டு பேசுகின்றன என்று 4 விதமாக 4 ஸ்லோகங்களில் சொல்லியிருக்கிறார் இந்த வானரங்கள் என்னென்ன செய்கின்றன என்று. அதே போல் ஆண்டாளும் ஓங்கி உலகளந்த உத்தமன் பேர் பாடி என்ற பாசுரத்தில் பூங்குவளைப் போதில் புரிவண்டு கண்படுப்ப என்ற வரியில் சொல்கிறாள், தேனை உண்டு வாயில் மதுவோடையே மலர்களில் உறங்கி கிடக்கும் வண்டுகள் அப்படிங்கிறார். அதாவது வண்டுகளின் இயல்பு உறங்கி கிடக்குமாம், மலர்களிலேயே உறங்கி கிடக்கும் அந்த மதுவை உண்டு. அதுபோல இல்லாமல் இந்த வண்டுகள் மலர்களில் உள்ள தேனை பருகியதும் ரீங்காரம் செய்து மங்களவாத்தியம் இசைக்கின்றனவோ என்கிறார். அதாவது நிச்சயதார்த்தத்தன்று மங்களவாத்தியம் இசைப்பார்கள் அல்லவா, அதை நினைவுபடுத்துகிறது இந்த வண்டுகளின் ரீங்கார ஓசை. நான் இதில் வாரணமாயிரம் என்று நம்ம ஆண்டாளுடைய கனவை கல்யாண கனவை பார்க்கலாம். தேசிகன் கல்யாணம் விவரணம் எதுவும் செய்யவில்லை. ஆனாலும் நாம் ஆண்டாளுடைய கனவை ரசிப்போம். வாரணமாயிரம் என்று பாடியிருக்கிறாள் ஆரம்பத்தில். வாரணமாயிரம் சூழவலம் செய்து நாரணன் நம்பி நடக்கின்றான் என்றதிர் பூரண பொற்குடம் வைத்து புறமெங்கும் தோரணம் நாட்ட கனா கண்டேன் தோழினான் என்று தன் கனவை தோழியிடம் சொல்கிறாள். அதாவது வாரணம் 1000 சூழ வந்தானாம், யானைகள் 1000 யானைகள் சூழ வலம் வந்தானாம், ஊர்வலம் வந்தானாம். எதற்காக 1000 யானைகள் என்றால் அவனுடைய தோழர்கள் 1000 பேராம். தன்னேராயிரம் பிள்ளைகளோடு தளர் நடையிட்டு வருவான் என்று பெரியாழ்வார் சொன்னது போல 1000 சிநேகிதர்கள் தோழர்கள். எப்படி பேரும் பலவே ஆபரணம் பலவே என்பது போல் அவனுக்கு தோழர்கள் பலர். அதனால் எல்லாரோடையும் வந்தாராம். அது சரி, அதற்கு எதற்கு யானைகள்? அவள்லாம் ஆய்ச்சியர்கள் தானே, தானே நடந்து வருவாளே அப்படின்னு பார்த்தா இல்லை, தம்மையே நாளும் வணங்கி தொழுவார்க்கு தம்மையொக்க அருள் செய்வர் அப்படின்னு திருமங்கை ஆழ்வார் அருளி செய்தது போல பகவான் பக்தர்களுக்கு தான் எப்படி இருக்கானோ, தான் எப்படி செல்வத்தோடு இருக்கானோ அதே செல்வத்தை நமக்கும் அருளுவான். அதனால தான் அந்த 1000 யானைகள் அங்கே வந்துதான். அவர்களும் யானை மேலே வந்தார்களாம். அது மட்டும் இல்லை, நாரணன் நம்பி யானை மேல் வந்தது மேன்மையை காட்டுகிறது. அவன் நாராயணன் என்று மேன்மையை காட்டுகிறது. அதன் போல நடக்கின்றான் என்றது நடந்தும் வந்தானாம். அங்குள்ள பெரியவர்கள் பூர்ண கும்பம் வைத்து அவனை எதிர்கொண்டு அழைக்க வந்திருந்தனர். அவர்களுக்கு மரியாதை செய்வதற்காக நடந்து அவர்களுக்கு மரியாதை செய்தானாம். அதோட தன் நடையை அழகையும் காமித்தானாம். எளிமையானவன் என்பதையும் இங்கு நினைவூட்டினான். அதாவது பகவான் மேன்மையும் எளிமையும் உள்ளவன். பூரண பொற்குடம் வைத்து புறமெங்கும் அவர்களெல்லாம் அவனுக்கு பூரண பொற்குடம் வைத்து அவனை வரவேற்றார்கள். அவன் அதை ஏற்றுக்கொண்டான். அடுத்த பாசுரத்தில் காளை புகுத கனா கண்டேன் தோழினான் என்கிறார். காளை போல மிடுக்குடன் வந்தானாம் உள்ளே. அதுக்கு அடுத்த பாசுரத்தில் மந்திர கோடி உடுத்தி மணமாலை அந்தரி சூட்ட கனா கண்டேன் தோழினான் என்கிறார். அதாவது மந்திர கோடியும் மணமாலையும் அந்தரி சூட்டி விட்டாளாம். அந்தரி என்பது யார் என்றால் அந்த கிருஷ்ணனுக்கு யசோதையிடம் பிறந்தவள். கிருஷ்ணனுக்கு அடுத்து யசோதையிடம் பிறந்தவள். அவள் கிருஷ்ணனுக்கு பதிலாக இங்கு வசுதேவரால் கொண்டு வரப்பட்டவள். தேவியிடம் கம்சனின் சிறைச்சாலைக்கு கொண்டு வரப்பட்டவள். அவள் கம்சன் பிடித்து கொண்டதும் அந்தரத்தில் நின்றதால் அவளுக்கு அந்தரி என்று பெயர். அவள் இங்கு ஆண்டாளுக்கு நாத்தனாராக ஆகிறாள். அவள் மந்திரக்கூடியும் மணமாலையும் உடுத்திவிட்டு சூட்டி விடுகிறாளாம். அடுத்த பாசுரத்தில் பார்ப்பன சிற்றர்கள் காப்பு நான் கட்ட கனா கண்டேன் தோழினான். அவர்கள் புனித நீராட்டம் செய்வித்து இவர்களுக்கு காப்பு கட்டினார்களாம். அடுத்த பாசுரத்தில் மதுரையார் மன்னன் அடிநிலை தொட்டெங்கும் அதிரப்புவத கனா கண்டேன் தோழினான். அதாவது மாமனார் கொடுத்த பாதரட்சை புதியவையாக இருந்ததனால் சரியாக நடக்க முடியவில்லை. அதனால் பூமி அதிர நடந்து வந்தானாம், காளை போன்று பூமி அதிர நடந்து வந்தானாம் என்று வர்ணிக்கிறாள். அடுத்த பாசுரத்தில் மத்தளம் கொட்ட வரிசங்கம் நின்றுத முத்துடைத்தாமம் நிறைத்தாழ்ந்த பந்தற்கீழ் மைத்துனன் நம்பி மதுசூதனன் மந்தியனை கைத்தளம் பற்ற கனா கண்டேன் தோழினான் என்று தன் கனவை தோழியிடம் கூறுகிறாள். மத்தளம் கொட்டித்து. அதோடு இல்லை, வரிசங்கம் நின்றுதமாம். அதாவது பண்டைய காலத்தில் மங்கள நிகழ்ச்சிகள் நடக்கும்போது சங்கநாதம் ஒலிக்கும். அதுபோல் ஆண்டாள் கல்யாணத்திலும் சங்கநாதம் ஒலித்ததாம். அந்த காலத்தில் இருந்திருக்கிறது. இப்போது அது இல்லாமல் போய்விட்டது.
மங்கள நிகழ்ச்சிகளுக்கு கண்டிப்பாக சங்கம் ஒலிக்கும், சங்கநாதம் ஒலிக்கும். இந்த சங்கநாதம் என்பது மனசுக்கு மகிழ்ச்சியையும் நம்மளுடைய கவலையையும் போக்கும், மகிழ்ச்சியை கொடுக்கும், கவலையை போக்கும். எப்படி என்றால், ருக்மிணி தேவி நிச்சயதார்த்தத்தன்று கண்ணன் வரவில்லை என்று தவித்து கொண்டிருந்தாள். அப்போது பாஞ்சஜன்ய ஒலி அவள் காதுக்கு எட்டியது. அதன் பிறகு மிகவும் மனம் மகிழ்ந்து தன் கவலையை தீர்ந்தாள். கண்ணன் வந்துவிட்டான் என்று மனம் நிறைந்தாள். எப்படியும் நான் தன்னை காப்பாற்றுவான் என்று. அதே போல் துருவனுக்கு பகவான் சாட்சாத்காரம் செய்தான். அப்போது துருவனால் பேச முடியவில்லை. எதுவுமே பேசாமல் நின்று பார்த்து கொண்டிருந்தான். பகவானையே தரிசனம் பண்ணி கொண்டிருந்தான். அப்போது பெருமாள் அவனுடைய கன்னத்தில் சங்கத்தால் தடவி கொடுத்தார். தடவி கொடுத்ததும் அவனுக்கு நல்ல துதிக்கலானான். அவன் பகவானை பற்றி நல்லா பாடலானான், ஸ்தோத்திரம் செய்தலானான். அதுபோல் ஞானத்தை கொடுக்கக்கூடியது, நல்ல மங்களத்தை தரக்கூடியது, சந்தோஷத்தை கொடுக்கக்கூடியது இந்த சுத்த சத்வமயமான வெண் சங்கு என்பது. அதையும் ஒலிக்கச் செய்தால் மிகவும் நல்லது என்று ஒலித்தார்களாம். அடுத்த பாசுரத்தில் தீவலம் செய்ய கனா கண்டேன் தோழினான் என்கிறார். அதற்கு அடுத்தபடியாக சப்தபதி என்று சொல்வார்கள். அதை தீவலம் செய்வார்கள். அது நடந்தது என்கிறார். அம்மி மிதிக்க கனா கண்டேன் என்கிறார். பொறிமுகந்து அட்ட கனா கண்டேன் என்று சொன்னார் ஆண்டாள். பொறிமுகந்து அட்ட என்பது பெண்களுக்கு உரிய ஒரு அக்னி சம்ஸ்காரம். அது மட்டும்தான். அதாவது மணமகன் கை அடியில் இருக்கும், மணமகள் கை அதன் மேல் இருக்கும். பெண்ணின் சகோதரன் பொரியை, அதாவது லாஜ பொரியை அந்த பெண்ணின் கையில் இடுவான். அதை அவள் இந்த ஹோமத்தில் விடுவாள், ஹோமகுண்டத்தில் விடுவாள், சேர்ப்பாள். அதாவது இந்த மந்திரம் சொல்லி சேர்ப்பாளாம். என் கணவன் நீண்ட ஆயுள் உள்ளவனாக இருக்க வேண்டும், 100 ஆண்டுகள் வாழ வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு நெல்பொரியை அக்னியில் ஹோமம் செய்கிறாள். அதுபோல் கணவனும் இந்த பெண் என் வீட்டிற்கு வந்ததும் எல்லா சந்தோஷமும் நிறைய கிடைக்கணும் என்று அவனும் வேண்டிக் கொள்கிறான். மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும், நாங்கள் ஒற்றுமையாக இருக்க வேண்டும், மனமொத்த கருத்துடையவராக இருக்க வேண்டும் என்று அவனும் இந்த மந்திரத்தை சொல்லி பிரார்த்திக்கிறானா மணமகனும். இப்படியாக இந்த கல்யாணம் நிறைவேறுகிறது. அதற்கு மாலை அன்று மாலையே அந்த யானை மேலே வலம் வந்தாளாம் கண்ணனுடன். அவள் வலம் வந்து மிக மகிழ்ச்சியாக இருந்தாளாம். அடுத்து இறுதி பாசுரமாக, நிறைவு பாசுரமாக பலஸ்ருதி சொல்கிறாள். வாயுனன் மக்களை பெற்று மகிழ்வரே என்கிறார். இந்த 10 பாடலும் பாடினவர்களுக்கு நல்ல பிள்ளைகள், நல்ல புத்திரர்கள் பிறப்பார்கள் என்கிறார். நல்ல புத்திரர்கள் என்றால் நல்ல ஞானமுடையவர்கள், அதாவது பாகவத கைங்கரியம் செய்யக்கூடியவர்கள் பிறப்பார்கள் என்று பலஸ்ருதி சொல்கிறார். இவ்வாறாக நாம் இந்த ஆண்டாளுடைய கல்யாண கனவையும் அனுபவித்தோம். இவர் தேசிகன் இதை வர்ணிக்கவில்லை. ஏனென்றால் அவளே 1000 என்று சொல்லிவிட்டதனால் தேசிகன் வர்ணிக்கவில்லை. இந்த வண்டுகள் மத்தளம் கொட்ட என்று நிச்சயதார்த்தத்தன்று செய்ததை அடுத்து நாம் கல்யாணத்தையும் அனுபவித்தோம். 17வது ஸ்லோகம். விஸ்வாயமான ரஜசா கமலேன நாபௌ வக்ஷஸ்தலேச்ச கமலாஸ்தன சந்தனேன ஆமோதிதோபி நிகமைஹி விபுரங்கிரியுக்மே தத்தே நதேன சிரசா தவ மௌலி மாலாம். பதார்த்தம். விபுகு பிரபுவான நாயகன், விஸ்வாயமான உலகங்களாக ஆகின்ற ரஜசா துகள்களை உடைய கமலேன தாமரையால், நாபௌ திரு உந்தியிலும், கமலா பெரிய பிராட்டியின் ஸ்தன கொங்கையிலணிந்த, சந்தனேன சந்தனத்தால், வக்ஷஸ்தலேன திருமார்பிலும், நிகமைஹி வேதங்களால், அங்கிரியுக்மே 2 திருவடிகளிலும், ஆமோதிதக அபி மனம் மிக ஊட்டப்பெற்றிருந்தும், தவ உன்னுடைய, மௌலி மாலாம் திருமுடியில் அணிந்த மாலையை, நதேன வணங்கிய, சிரசா முடியால், தத்தே அணிந்து கொள்கின்றான். இந்த ஸ்லோகத்தில் கோதை சூடிய மாலையில் அரங்கனுக்கு பெருமதிப்பு ஏற்பட்டிருக்கிறது என்று விளக்குகிறார். இப்போ நாபி கமலத்தை பற்றி சொல்கிறார். அது எப்படி மனம் மிக்கதாக இருக்குது இந்த ஸ்லோகத்தில். 16வது ஸ்லோகத்தில் எம்பெருமான் சூட்டிக்கொண்ட கோதையின் மாலை மேல் வண்டுகள் ரீங்காரமிட்டு மங்களவாத்தியம் இசைக்கிறது என்றார் தேசிகன். இப்போ இந்த ஸ்லோகத்தில் முதலில் நாபி கமலத்தின் மனத்தை பற்றி விசேஷித்து சொல்கிறார். பகவானுடைய நாபி கமலம் உந்தியில் இருந்து கொண்டு பிரமன் உதித்ததை சாட்சியாக பறைசாற்றி கொண்டிருக்கிறது. பிரமன், சிவன் இவர்கள் தானே தோன்றியவர்கள் இல்லை என்று தெளிவாக காட்டிக் கொடுக்கிறது. எம்பெருமான்தான் பரதத்துவம் என்று சாஸ்திரங்கள் சொன்ன போதிலும் கண்கூடாக பார்த்து தெரிந்து கொள்ளத்தான் பிடிவாதம் பிடிக்கின்றார்கள் உலகத்தினர். அதை ஸ்ரீரங்கநாதன் பள்ளி கொண்ட கோலத்தில் காட்டி கொடுக்கிறான். அழகிய மணவாள பெருமாள் நாயனார் ஒரு கதை மூலமாக இதை காட்டி தருகிறார்.
இதற்கு சார்ந்த ஒரு கதையை காட்டுகிறார் அழகிய மணவாள பெருமாள் நாயனார். பிள்ளை அழகிய மணவாளர் அரையர் என்பவர் ஒருவர் ஸ்ரீ ரங்கநாதனுக்கு திருவாய்மொழி விண்ணப்பம் செய்பவர் இருந்தார். அவர் ஒரு சமயம் ஸ்ரீ ரங்கநாதனிடம் சென்று, அடியேன் திருவேங்கடமுடையானை சேவித்து வர வேண்டும் என்று விரும்புகிறேன், நியமனம் ஆக வேண்டும், அனுமதி தர வேண்டும் என்று பிரார்த்தித்தார். இதை கேட்டதும் ஸ்ரீ ரங்கநாதனுக்கும் கொஞ்சம் அசூயை வந்துவிட்டது. நம்மிடமே இருந்து கொண்டு நமக்கே திருவாய்மொழி பாடி வரும் இவர் எதற்காக திருவேங்கடமுடையானை சேவிக்கப் போக வேண்டும்? நம்மிடம் இல்லாத அழகு அவரிடம் இருக்கிறதா என்றெல்லாம் எண்ணினார். ஆனாலும் அதை வெளியில் காட்டவில்லை. உடனே தன்னிடம் அனுமதி கேட்ட அரையரை நோக்கி, சரி, நீர் திருமலைக்கு போவதற்கு முன் அமலநாதிபிரான் என்ற 10 பாடல்களையும் என்னுடைய சந்நிதியில் என் எதிரில் மறுபடியும் ஒருமுறை இசையுடன் பாடி விண்ணப்பம் செய்யும் என்று ஸ்ரீ ரங்கநாதன் நியமித்தான். அந்த அரையர் சுவாமியும் மிகுந்த பக்தியுடன் அமலநாதிபிரானை பாடி விண்ணப்பம் செய்து நின்றார். அதை கேட்டு மகிழ்ந்த ஸ்ரீரங்கநாதன், நீர் திருவேங்கடமுடையான் சந்நிதிக்கு போனாலும் போகலாம், போகாமல் இருந்தாலும் இருக்கலாம், உன் இச்சையின்படி செய்யும் என்று சொன்னானாம். இதை கேட்ட அந்த அரையர் ஸ்ரீ ரங்கநாதனை சேவித்துவிட்டு, இனி நான் அங்கே திருவேங்கடமுடையான் சந்நிதிக்கு போகவில்லை, அங்கே காண கிடைக்கும் அழகை இங்கேயே கண்டுவிட்டேன், ஆனால் இங்கே காண கிடைக்கும் அழகை அங்கே காண கிடைக்காது என்று திருவேங்கடம் செல்லாமல் நின்று விட்டாராம். இதற்கு என்ன காரணம் தெரியுமா? திருநாபி கமலத்தின் அழகு இவரை அவ்வாறு வசீகரித்து விட்டமைதான் காரணமாகும். இந்த பாட்டில் பெரிய பெருமாள் பக்கலிலே திருவேங்கடமுடையானான தன்மையும் உண்டு என்கிறது என்று. ஸ்ரீரங்கத்தில் சயன திருக்கோலத்தில் பெரிய பெருமாளையும் நின்ற திருக்கோலத்தில் நம்பெருமாளையும் சேவிக்கலாம். திருமலையில் மூலவர் உற்சவர் இருவரையும் நின்ற கோலத்தில் தான் காணலாம். ஸ்ரீரங்கத்தில் நின்ற திருக்கோலத்தில் எழுந்திருக்கும் நம்பெருமாளை சேவித்து திருவேங்கடமுடையானை சேவித்ததாக எண்ணி மகிழலாம். ஆனால் அங்கு சயனி திருக்கோலத்தில் இருக்கும் பெரிய பெருமாளை நினைவுறுத்தும் திருக்கோலம் ஏதும் இல்லை. இந்த திருநாபி கமலத்தை அங்கு சேவிக்க வாய்ப்பே இல்லை என்றோ? இதை உணர்ந்த காரணத்தினால்தான் அரையர் திருவேங்கடம் செல்லவில்லை. இப்படி எல்லோரையும் வசீகரிக்க வல்லது ஸ்ரீ ரங்கநாதனுடைய திருநாபி கமலம் என்று சொல்கிறார். அதாவது இங்கே நம்ம திருவேங்கடமுடையானை சேவிச்சுடலாம், அங்கே ரங்கநாதனை சேவிக்க முடியாது என்கிறார். அங்கே திருநாபி கமலத்தை காட்டிக்கொண்டு இருக்கவில்லை, அங்கே நின்ற திருக்கோலத்தில் இருக்கிறான், மறைத்து கொண்டு இருக்கிறான். ஆனால் இங்கே திருநாபி கமலத்தை காட்டி கொண்டிருக்கிறான், சயனித்து கொண்டிருக்கிறான். அதனால் இந்த பெருமாள் தான் பரதத்துவம் என்பதை நிரூபணம் செய்து காட்ட முடியும் என்பதை உணர்த்துகிறது. நம்மாழ்வாரும் பெரிய திருவந்தாதில் தெளிவாக காட்டுற முதலாம் திருவுருவம் 3 என்பர், நன்றே முதலாகும் 3க்கும் என்பர், முதல்வா நிகரிலகுகாரர், உருவா நின்னகத்ததன்றே புகரிலகு தாமரையின் பூ என்று சொல்கிறார். அதாவது ஜகத் காரணமானவர்கள் 3 பேர்கள், பிரம்மா, விஷ்ணு, சிவன் என்பவர்கள் என்று சிலர் சொல்லுவார்கள். இந்த மூவருக்கும் காரணமாயிருப்பவர் வேறு ஒருவன் உளன் என்பர் மற்றும் சிலர். எல்லாவற்றுக்கும் எல்லாருக்கும் காரணமான எம்பெருமானே இந்த சதுர்முக பிரம்மா, சிவன் இவர்கள் அனைவரையும் உண்டாக்கின தாமரைப்பூ உன்னுடைய திருநாபியில் விளங்கி கொண்டிருக்கிறதே, இதை கண்ட பிறகும் மேற்கூறிய விபரீதங்களான மதங்கள் நடையாடுமா, உயிர் வாழுமா என்று எம்பெருமானியை நோக்கி கேட்கிறார் சுவாமி நம்மாழ்வார் அப்படின்னு சொல்கிறார் பராசர பட்டர். இந்த இடத்துல பிரம்மன் அந்த நாபி கமலத்தை விட்டு சத்தியலோக வாசஸ்தானமாக ஆக்கி கொண்டாலும் இன்றும் ஞாபகம் ஊட்டுவதாக விளங்குகிறது இந்த திருநாபி கமலம். அப்படிப்பட்ட இந்த திருநாபி கமலம் எப்படி வாசனை மிகுந்ததாக இருக்கிறது என்று இங்கு தேசிகன் சொல்கிறார். இக்கோதை பிராட்டியே, உன் நாயகனான எம்பெருமானுடைய திருவுந்தி கமலத்தின் ஒவ்வொரு துகளும் ஒவ்வொரு உலகமாய் மாறும் தன்மை உடையது. அத்தகைய துகளை பெற்ற தாமரைப்பூவினால் அவனது திருவுந்தி மிக்க மனம் கொண்டு திகழ்கின்றது. அவனது மார்பில் எப்பொழுதும் விளங்கும் பெரிய பிராட்டியின் மார்பில் அணிந்த திவ்ய சந்தனத்தால் அவனது மார்பு முழுவதும் மனம் மிகுதியாய் வீசுகின்றது. வடமொழி வேதங்கள், ஆழ்வார்கள், மறைகள் ஆகிய அனைத்தும் அவனுடைய திருவடிகளின் பெருமையே பேசி நிற்பதால் திருவடிகள் இரண்டும் திவ்ய பரிமளம் நிறைந்து நிற்கின்றது. இங்கனம் திருமேனி முழுவதும் ஒப்பற்ற நறுமணம் வீச பெற்றிருந்தும் திருப்தி பெறாத உன் நாயகன் அந்த பரிமளங்களைக் காட்டிலும் உயர்ந்த பரிமளத்தை விரும்பினான். அதற்காக உன் திருமுடியில் சூடிக்கலைந்த மாலையை தன் தலையால் வணங்கி ஏற்று தரித்து அற்புதமான மனம் நிறைந்து திகழ்கின்றான். அதாவது வணங்கி ஏற்றுக்கிறானாம் பகவான், அதாவது பெரிய மதிப்பு கொடுத்து தலையை வணங்கி ஏற்றுக்கிறானாம். இந்த ஸ்லோகத்திலும்
கோதை சூடிய மாலையின் மனத்தை பற்றியே விவரணம் செய்யப்பட்டிருக்கிறது. கோதை சூடிய மாலையினோட மனம் இத்தனை மனத்தையும் விட அதிகமானது, உயர்ந்தது என்கிறார். நாபி கமலத்தின் மனம், அந்த கமலத்துடைய மனம், மற்றும் திருமார்பில் சந்தனத்தின் மனம், திருவடிகளில் இருக்கக்கூடிய மறைகளின் மனம், பரிமளம், இவ்வளவையும் விட உயர்ந்தது கோதையின் மாலையின் மனம் என்கிறார். இந்த திருவடிகளின் மனம் பற்றியும் பாதுகா சாஸ்திரத்தில் தேசிகன் ஒரு ஸ்லோகத்தில் சொல்லியிருக்கார். புஷ்ப பத்தத்தியில் திருவடியில் வேத மனம் கமழ்கிறது அப்படின்னு சொல்லியிருக்கார். பிரசமயதி ஜனானாம் சஜ்வரம் ரங்கபர்த்துகு பரிசர சலிதானாம் பாதுகே சாமராணாம் அனுதினம் உபயாத்தைஹி உத்திதம் திவ்ய புஷ்பைஹி நிகம பரிமளம் தே நிர்விஷன் கந்தவாகக என்கிறார். அதாவது, பாதுகையே, தேவர்கள் சமர்ப்பிக்கும் புஷ்பங்களால் அறியப்படும் உன்னுடைய வேத மனத்தை, அதாவது வேதம் கூறும் உன் மகிமையை அனுபவிக்கும் ஸ்ரீ ரங்கநாதனுடைய சாமரக்காற்று ஜனங்களின் சம்சார தாபத்தை போக்குகின்றது என்கிறார் தேசிகன். அதாவது, சாமரம் வீசும்போது பூக்களால் அர்ச்சித்த அந்த மனமும் மற்றும் வேதத்தால் கமழ்கின்ற திருவடி மனமும் சேர்ந்து ஊர் முழுக்க பரவி எல்லோருக்கும் சாந்தத்தை ஏற்படுத்துகிறது, தாபத்தை போக்குகிறது என்கிறார் தேசிகன். இவ்வாறாக திருவடிகளும் மனம் மிக்கதாக விளங்கியமை தெரியலாகிறது இந்த ஸ்லோகத்தின் மூலமாக. இந்த ஸ்லோகத்தில் பகவான் எம்பெருமான் தலை குனிந்து வணங்கி அந்த மாலைக்கு அவ்வளவு பெருமை தருகிறான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 18வது ஸ்லோகம். சூடாபதேன பரிகிருஹ்ய தவோத்தரீயம் மாலாமபி त्वदलिकै அதிவாசிய தத்தாம் பிராயேண ரங்கபதிரேஷ விபர்த்தி கோதே சௌபாகிய சம்பதபிஷேக மகாதிகாரம். பத அர்த்தத்தை பார்ப்போம். கோதே, கோதை பிராட்டியே, தவ உன்னுடைய உத்தரீயம் மேலாடையையும் தத் அழகைகி உன் திருக்குழற்கற்றைகளால் அதிவாசிய மணமூட்டி தத்தாம் கொடுக்கப்பட்ட மாலாம் அபி மாலையையும் சூடாபதேன திருமுடியால் பரிகிருஹ்ய ஏற்றுக்கொண்டு ஏஷக இந்த ரங்கபதிகி திருவரங்கன் சௌபாகிய மங்களத்தன்மை என்னும் சம்பத் செல்வத்தில் அபிஷேக முடிசூடுதற்கு வேண்டிய மகாதிகாரம் மேலான தகுதியை பிராயேண பெரும்பாலும் பிபர்த்தி தாங்குகின்றான். இந்த ஸ்லோகத்தில் தேசிகன் கோதையின் ஆடை மாலைகளால் அரங்கன் பெருமை பெறுதல் என்பது பற்றி விளக்குகிறார். தேசிகன் கூறுகிறார், கோதை பிராட்டியே, ஸ்ரீ ரங்கநாதன் நீ அணிவித்த மேலாடையை புடவை என்று வைத்துக்கொள்ளலாம். தன் திருமுடிக்கு பரியட்டமாக தரித்து கொள்கிறான். மேலும் உன் குழலினால் நறுமணம் ஊட்டப்பெற்று உன் தந்தையால் சமர்ப்பிக்க பெற்ற பூமாலையையும் ஆர்வத்தோடு ஏற்று திருமுடியில் சூடிக்கொள்கிறான். இப்படி செய்வதால் தான் மங்களஸ்வரூபனாக ஆகி பிறருக்கும் மங்களத்தை தரும் பெருமை பெறுகிறான். இந்த பெருமைதான் மிகப்பெரிய செல்வம். உன் மேலாடையின் சிறப்புதான் என்ன, நீ சூடிக்களைந்த மாலையின் சிறப்புதான் என்ன என்று வியக்கிறார். இந்த நிகழ்ச்சி இன்றும் ஸ்ரீவில்லிபுத்தூரில் திருஆடிப்பூர மகோத்சவத்தில் 5ஆம் நாள் 5 கருட சேவை என்பதாக நிகழ்ந்து வருகிறது. ஆண்டாளும் பெரியாழ்வாரும் அன்னவாகனத்தில் புறப்பாடு கண்டருளுகின்றனர். அன்னவயல் புதுவை ஆண்டாள் என்று இதைத்தான் உய்யக்கொண்டார் சாதித்தார் போலும். சுயம்பரமாக 5 எம்பெருமான்கள் கருடவாகனத்தில் எழுந்தருளுவார்கள். இதை பற்றி அநேக விருதுகளுக்குரிய ஸ்ரீ உவே ஸ்ரீபாஷ்ய சிம்மாசனம் வி.எஸ். கருணாகராச்சாரியார் சுவாமியின் கோதையும் தேசிகனும் என்னும் புத்தகத்திலிருந்து அனுபவிக்கப் பெறுகிறோம். அவருடைய திருவடிகளில் பணிந்து அவர் கருத்துக்களை பரிமாறிக்கொள்கிறேன். அவர் தானும் நேரில் அனுபவித்ததை பகிர்ந்திருக்கிறார். 108 திவ்யதேச எம்பெருமான்களின் பிரதிநிதியாக கருடாரூடனாக எழுந்தருளியுள்ள 5 எம்பெருமான்கள் யார் யார் என்று பார்ப்போம். ரங்கமன்னாராகிவிட்ட அரங்கத்தம்மான், 2வதாக ஸ்ரீவில்லிபுத்தூர் வடபத்திரசாயி, 3வதாக திருவண்ணாமலையில் ஸ்வயம்வரத்துக்காக முகாமிட்ட திருவேங்கடமுடையான், 4வதாக காட்டழகர் கோவிலிலே முகாமிட்ட திருமாலிருஞ்சோலை அழகர், 5வதாக திருத்தன்கால் சிவகாசியின் ஒரு பகுதி அப்பன் என்று இவர்களாவர். பெரியாழ்வார் இவர்களை வரவேற்று பட்டாடை சமர்ப்பித்து மங்களாசாசனம் செய்வார். மங்களாசாசன காலத்தில் அந்த எம்பெருமான்களுக்குரிய அருளிச்செயல் பாசுரங்களிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட பாசுரத்தை அரையர் தாளத்துடன் இசைப்பார். இந்த வரவேற்பு உபச்சாரம் ஆன பிறகு எம்பெருமான்கள் தங்களுக்கு என்று பெரியாழ்வார் ஏற்படுத்தி கொடுத்த இடங்களில் எழுந்தருளி இருப்பார்கள்.
திருமஞ்சனம் கண்டருளிய பிறகு இரவு கருட வாகனங்களில் புறப்பாடு ஆகும். முறைப்படி கோபுர வாயிலில் திருவிருத்தம் தொடங்கிட அதனை விண்ணப்பம் செய்யும் அத்தியாபக கோஷ்டி முன்னே செல்லும். தொடக்கத்தின் போது இருக்கலையாரும் சேர்ந்து விண்ணப்பித்தாலும் வீதிகளில் புறப்பாட்டின் போது முதலிலே தென்கலை சம்பிரதாய கோஷ்டி, பிறகு வடகலை சம்பிரதாய கோஷ்டி என 2 அத்தியாபக கோஷ்டிகள். பெரியாழ்வார் அத்தியாபக கோஷ்டிகளுடன் அன்னவாகனத்திலே எழுந்தருளுவார். தொடர்ந்து வீதிகளில் கருடவாகனத்தில் 108 திவ்ய தேசங்களின் தலைநகரான திருவரங்கத்து எம்பெருமான் ரங்கமன்னாராக ஸ்ரீவில்லிபுத்தூரிலே காட்சி தருவர். ஸ்வயம்பர வரனாக எழுந்தருளுவார். 4 மாட வீதிகள், 4 ரத வீதிகள் ஆக 8 வீதிகளில் ரங்கமன்னாரை தொடர்ந்து ஆண்டாள் அன்னவாகனத்திலே பவனி வருவாள். ஆனால் கோபுர முகப்பு பந்தல் வந்ததும் ஆண்டாளுக்கு வழிவிட்டு ரங்கமன்னார் நிற்க ஆண்டாள் முன்னே எழுந்தருளி இந்த திவ்ய தேசத்திலே தனிக்கோல் செலுத்தும் பேரரசி தானே என்பதை நிலைநாட்டும் காட்சி அற்புதமாக இருக்கும். தொடர்ந்து உள்ளூர் வாசியான வடம்பெரு கோயிலுடையான் கருடாரூடராய் எழுந்தருளுவார். பிறகு மற்ற திவ்யதேச எம்பெருமான்கள், அதாவது திருமாலிருஞ்சோலை, திருவேங்கடம் இவர்களும் அடுத்து தொடர்ந்து வருவார்கள். கருடாரூடராக விழா வருவார்கள். அவர்களுக்கு பின்னால் அண்மையில் உள்ள பட்டாசு பட்டணமான சிவகாசி வேட்பாளராக இருக்கும் திருத்தங்கால் அப்பன் கருடாரூடராக எழுந்துள்ளார். இவர்கள் அனைவரையும் தொடர்ந்து வேத பாராயண கோஷ்டி இரவையே பகலாக்கி கொண்டு இரவு முழுவதுமே இப்புறப்பாடு நடைபெறும். இரவின் பின்பகுதியிலே கோயிலின் முகப்பு பந்தலில் தேர்ந்தெடுக்கப்பட்ட வரனாக ரங்கமன்னாருக்கு ஆண்டாள் மாலையிடும் காட்சி அரங்கேறும். அந்நிலையில் தோல்வியுற்ற வேட்பாளர்களுக்கு ஆறுதலுக்குரிய பெரியாழ்வார் அவர்களை ஸ்ரீவில்லிபுத்தூரிலே தங்கியிருந்து கல்யாணத்தை நடத்தி தந்து விருந்துண்டு மகிழ வேண்டும் என்று வேண்டுகிறார். அதனை உணர்த்துவது போல அரையர் தேர்ந்தெடுக்கப்பட்ட அந்தந்த திவ்ய தேச பாசுரங்களை இசைக்க கற்பூரஹாரத்தி நடக்கும். உள்ளூர்வாசியான வடபெருங்கோயிலுடையான், திருவண்ணாமலையில் முகாமிட்டுள்ள சீனிவாசன், காட்டாளர் கோயிலில் முகாமிட்டுள்ள அழகர் ஆகிய மூவரும் பெரியாழ்வார் வேண்டுகோளை ஏற்றுக்கொள்கின்றனர். ஆனால் ஏமாற்றத்தை தாங்க இல்லாத திருத்தங்கலப்பன் தன் ஊருக்கு செல்ல விழைகிறார். உடனே கருடன் திருமண நிகழ்ச்சி கண்டு பிறகு போகலாமே என்று தயங்கினாராம். அப்படியானால் நீ ஆண்டாள் ரங்கமன்னார் இவர்களுடன் கூடவே இருந்து குடுத்தனமே நடத்திக்கொள் என்று வெடித்தாராம் வெடிநகரத்து அப்பன். பட்டாசு தொழிற்சாலை இருக்கு இல்லையா, அதனால் அவர் அப்படி பேசினார். கருடனை விட்டு பல்லக்கிலே களையிழந்த முகத்துடன் புறப்பட்டு விட்டவர் சிறிது தூரம்தான் சென்றார். அப்படி போய்கொண்டிருக்கையில் ஆண்டாள் தொடர்புள்ள பொருள் ஏதாவது இருந்தால் அதனை பார்த்து கொண்டு ஆறுதல் அடையலாமே என்று ஒரு பொறி தட்டியதாம். பிறகு மீண்டும் பெரியாழ்வார் பக்கம் வந்து, எனக்கு ஆறுதலாக இருக்க ஆண்டாள் உடுத்து களைந்த பழைய புடவை, சூடி களைந்த மாலை ஆகிய இவை 2 தாருங்களேன் என்று வேண்டினாராம். உடனே பெரியாழ்வார் ஆண்டாள் உடுத்து களைந்த 18 முழப்புடவையையும் சூடி கொடுத்த மாலை ஒன்றையும் அவருக்கு மாலை போல அணிவிக்க ஏற்பாடு செய்கிறார். 2ஐயும் தலை தாழ்த்தி ஏற்கின்றான் அப்பன். அந்நிலையில் அவனுக்கு ஒரு கற்பூர ஆரத்தி செய்வார்கள். அப்போது அவனுடைய முகம் அதுவரை களை இழந்திருந்தது, இப்பொழுது புதுப்பொலிவுடன் திகழும் என்பதை சுவாமி இங்கு தெரிவிக்கிறார். இதையே தான் ஸ்ரீ தேசிகனும் அனுபவித்திருப்பார் போலும், அதனால்தான் இந்த ஸ்லோகம் அமைத்திருக்கிறார் என்று இவரும் சொல்கிறார். அடுத்த ஸ்லோகங்களுக்கான விளக்கங்களை நாளை பார்க்கலாம்.